புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவை நாம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள்லேயே நெருப்புக்கு மட்டும்தான் தனி மகத்துவம் உண்டு. அக்னிக்கு தான் அதிக பலம் அப்படின்னு சாஸ்திரம் கூட சொல்லுது. எல்லா சம்பிரதாயத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னா அது தீபம் மட்டும்தான். அனைத்து கோவில்களில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்திற்குமான வழிபாட்டு முறைகள் அப்படின்றது வேறு வேறா இருக்கும். பூஜை முறைகள் மாறும், வஸ்திரங்கள் மாறும், நிவேதனங்கள் கூட மாறலாம். ஆனால் மாறுபாடு இல்லாதது அப்படின்னா அது தீபம் மட்டும்தான். தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுதல் அப்படின்றது தொன்று தொட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். விளக்கு ஏத்துறது பக்தியோட தொடர்பு உடையது. அந்த ஒளியில இறைவன் இருக்கிறார் அப்படின்றதும் சரிதான். அதையும் தாண்டி இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மை. தீபத்தின் நெருப்பு எப்போதுமே மேல் நோக்கி மட்டும்தான் எரியும், கீழ் நோக்கி எரியாது. தீபம் எப்போதுமே நல்ல சக்திகளை மட்டும்தான் ஈர்த்து கொடுக்கும். தினமும் காலை மாலை இறைவன் முன்பாக தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் போது அந்த வீட்டில் இறை ஆற்றல் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியை அந்த தீப ஒளி பொசிக்கிறோம் அப்படின்றதும் உண்மை. எந்த தெய்வத்தை நாம் வணங்கணும் அப்படின்னா கூட அந்த தெய்வத்தை வேண்டி நாம் அந்த விளக்கிலேயே அதை ஆவாகனம் செஞ்சுக்க முடியும். தனியாக விக்கிரகம் வச்சுதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நாம எத்தனை தீபங்கள் ஏத்தினாலும் அதுல ஒரு அகல் தீபமாவது நெய் தீபமாக இருந்தால் அந்த வீட்டுல அஷ்டலட்சுமியோட வாசம் இருக்கும். நல்ல சுத்தமான பசு நெய்யினால தீபம் ஏற்றும் போது அது ஒரு விதமான நல்ல புகையை ஏற்படுத்தும். இந்த புகை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், வைரஸ்கள் போன்றவற்றை எதிர்த்து போராடும். இந்த புகையை நாம சுவாசிக்கும் போது நோய் நொடிகளின்றி சுபிக்ஷம் உண்டாகும். வீட்டில் மகாலட்சுமியோட அருளும் நேர்மறை ஆற்றலும் பரிபூரணமாக கிடைக்கும். விளக்கு ஏத்துறத ஒரு கடமையா மட்டும் செய்யாம தினமும் ஆத்ம திருப்தியோட இறைவனுக்காக செய்யும் வழிபாடாக அதை நாம செஞ்சோம்னா அந்த இறைவனே நம்மை ஆட்கொள்வார் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய நாயனாரோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவர் எப்படி தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணினாரு அப்படின்றதையும் அவரோட பக்தியோட சிறப்பையும் நாம இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம். அந்த நாயனார் தான் கணம்புள்ளர் நாயனார். அவரை பற்றி இப்ப நம்ம பார்ப்போமா? வட வெள்ளாட்டங்கரையில் உள்ள தென்கரையில் இருக்கக்கூடிய இருக்குவேலூர் என்ற இடத்தில் அவதரித்தார். மிக பெரிய செல்வந்தர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவருக்கெல்லாம் தலைவராக இருந்தவர். மிகவும் நல்ல குணமுடையவர், சிறந்த சிவபக்தை கூட. இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருச்சடைநாதர் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தார். தினமும் கோவிலுக்கு போயிட்டு அவரை வணங்கிவிட்டு வருவார். தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் பயன் சிவகைங்கரியம் செய்யத்தான் நினைத்து கோவிலுக்கு தினமும் தீபம் ஏற்றி ஜோதி ரூபமாக அவரை வணங்கிட்டு வருவார். நெய்விளக்கு மட்டும்தான் அவர் ஏற்றுவார். இறைவன் இருளில் இருக்கக்கூடாதுன்னு நினைத்து அவர் மாலையில் ஏற்றக்கூடிய அந்த நெய்விளக்கானது காலை சூரிய உதயம் வரைக்கும் எரியும்படி தினமும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே வந்தார். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த விளக்கேற்றும் வேலையை மட்டும் அவர் விடாமல் செஞ்சிட்டு இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல கணம்புள்ளருடைய பக்தியை சோதிக்க எண்ணிய ஈசன் தன் திருவிளையாடலை ஆரம்பித்தார். செல்வம் அனைத்தும் குறைந்தன. வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவரிடம் இருந்து எல்லா பொருட்களையும் விற்று அந்த விளக்கேற்றும் வேலையை செய்து கொண்டே இருந்தார். தான் நல்லா வாழ்ந்த இந்த ஊரில் வறுமையில் வாழ விரும்பாமல் அங்கிருந்து கிளம்பி சிவ யாத்திரையை மேற்கொண்டார். போகும் வழியிலெல்லாம் இருக்கக்கூடிய சிவனாலயங்களில் தன்னால் முடிந்த ஏதோ ஒரு வேலையை செய்து அதன் மூலம் வரக்கூடிய பணத்தில் தீபம் ஏற்றிட்டு வந்தார். இறுதியில் சிதம்பரம் வந்து சேர்ந்தார். அங்கிருக்கும் திருப்புலீஸ்வரர் கோவிலில் இருந்த பணியை தினமும் செய்துட்டு வந்தார். வறுமை இன்னும் அதிகமானது. அப்போது அந்த பகுதியில் விளையக்கூடிய கணம்புல் என்னும் ஒரு வகையான புல் அறுத்து அதை விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தை தீபம் ஏற்றி வந்தார். சோதனை இன்னும் அதிகமாயிடுச்சு. கணம்புல்லும் விற்பனை ஆகாமல் போகவே தன்னிடம் இருக்கக்கூடிய விற்காத கணம்புல்லை எரித்து தீபம் ஏற்றினார் நினைத்து அந்த வேலையும் பண்ணினார். இரவு முழுவதும் விளக்கேற்ற எரியக்குரியதுக்கு அந்த கணம்புல் போதாத சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் இறைவன் இருளில் இருக்கக்கூடாது என்ற பக்தியினால் தான் நீண்ட தலைமுடியை திரியாக திரித்து மிகுந்த அன்புடன் அதை விளக்காக ஏற்றினார்.
அவருடைய தலையே பற்றி எறியதை பார்த்த சிவபெருமான் உமையாளுடன் காட்சியும் கொடுத்து பக்தியில் மகிழ்ந்து அவரை குளிர்விச்சு தன்னோடு ஆட்கொள்கிறார். இவரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இறைவன் எதற்காக இவ்வளவு சோதனை கொடுக்கிறார் என்று. நமக்கு நன்றாகவே தெரியும். காய்ச்சத்தான் பாலுடைய சுவை இன்னும் அதிகமாகும். அதே போல்தான் சோதனை பண்ணத்தான் பக்தரின் மேன்மையும் வெளியே தெரியும். பக்தியின் சோதனை வரும்போது அதை விடாமல் தொடர்ந்து பண்ணணும். அதற்கு அந்த பகவானே வழிகாட்டுவார் என்ற உறுதி இருந்துருச்சுன்னா சோதனை தானாக விலகி போய்விடும். சோதனையை தாண்டி பக்தி பண்ணுறவங்க மட்டும்தான் சுவாமி தன்னோடு ஏற்றுக்குவார். எந்த நிலையிலும் நாம் செய்யும் தொண்டிலிருந்து சிறிதும் மாறாமல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நாயன்மார் வரிசையில் இடம் பிடிக்கிறாங்க. வழிபாடு முழுமையாக மாறணும் அப்படின்னா அதில் உறுதியோடும் வைராக்கியத்தோடும் இருக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்த வாரம் மற்றொரு நாயன்மாரை பற்றி சிந்திக்கலாம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம். புவி வாழ்த்த வாழ்க. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி ரேவதி, நன்றி ராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம நாயன்மார்கள் பதிவில் கணம்புள்ளர் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் பற்றி பார்த்தோம். இதுலேருந்து ஈசன் கலியுகத்துக்கு சொல்ல வர செய்தி என்ன, இவருக்கு வச்ச சோதனையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எது கேட்டாலும் ஆன்மீக ரீதியாக ஏதாவது செய்ய சொன்னால், அதாவது மற்றதை செய்ய சொன்னால் எல்லாருக்குமே நேரம் இருக்கும், செய்ய முடிகிற தன்மையெல்லாம் இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு டைம் இல்லை, என்னால் போக முடியல, இறைவன் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நான் போகிறேன், அவர் எனக்கு வழி விட்டால் நான் அவருக்கு பண்ணுறேன், அதாவது ஒரு விளக்கேற்றுங்க இல்லை ஆன்மீக நற்பணிகள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னா இந்த வார்த்தை தான் வரும். அவர் எனக்கு கொடுத்தா நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த உயிரே அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். சரிங்களா? அவர்கிட்டே பேரம் பேசுகிற ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அவர் எனக்கு கொடுத்தா நான் அவருக்கு செய்கிறேன், அவர் எனக்கு நேரம் இல்லை, இங்கே போய் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் நாங்கள் விட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்கிறோம். இந்த கணம்புள் நாயனாருக்கு இவர் வச்ச சோதனையின்படி பார்த்திங்கன்னா தன்னுடைய பொருள் இழக்கிறார், செல்வத்தெல்லாம் இழக்கிறாரு. தான் ஊரில் இருக்கிற மரியாதை இழந்து அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வராரு. அதாவது மரியாதை போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கேருந்து வெளியில் வராரு. அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செய்கிறாரு. செஞ்சாலும் அவருடைய பக்தி அப்படிங்கிறத, அந்த விளக்கேற்றுற ஒரு விஷயத்தை அவர் கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அதுவும் நெய் விளக்கு அப்படிங்கிறத அவர் கடைசி வரைக்கும் நிறுத்தாமலே பண்ணியிருக்கார். அவர் இறைவன்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. நீ என்னை இப்படி பண்ணிட்டியே, நான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன், இந்த இடத்துல என்னால் இதை பண்ண முடியல அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே அவர் நிறுத்தவோ, தன்னுடைய பக்தியை தன்னுடைய சேவையை அவர் நிறுத்ததை பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிறுத்தலை. ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலைகளையுமே அதை பண்ணிகிட்ருக்கார். ஸோ இதிலேருந்து கலியுக மக்களுக்கு சொல்கிற செய்தி, பக்தி எப்பவுமே தேவைகளை பொறுத்தோ இல்லை இறைவன் கொடுத்தா இதை செய்கிறேங்கிறதோ இருக்கிறது பேர் உண்மையான பக்தி இல்லை. கணம்புள்ளர் மாதிரி அவர் எனக்கு கொடுக்குறாரோ இல்லையோ, இல்லை என்கிட்டேருந்தே அவர் எடுத்தாலும் சரி, என்னுடைய பக்தியில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் இந்த பதிவு. இவருடைய வரலாறு இருக்குது. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.